அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ சைக்காலஜி தமிழில் பார்த்துட்டு வர்றோம். அதில் எண்ணங்களே பிம்பமா என்கிற தலைப்பில் பார்க்கலாம். மனித வாழ்க்கை ஒரு அற்புதமான வரம். இந்த பிரபஞ்சத்தில் எண்ணிலடங்கா மனிதர்கள் காலம் போற்றத்தக்கதாக வகையில் தங்களது உன்னத உயர்வான வெற்றிகரமான வாழ்க்கை மூலம் பல்வேறு தளங்களில் தடம் பதித்திருக்காங்க என்பது வரலாற்று சான்று. இன்னும் எண்ணற்றவர்கள் இதே போன்று தடம் பதிக்க ஆயத்தமாக ரெடியாக இருக்கிறாங்க. நம்மில் பலர் சற்று தயங்கியவாறி தாழ்ந்த மனப்பாவுடன் என்னாலும் உலகத்தில் தடம் பதிக்க முடியுமா என்ற கேள்வியுடன் வாழ்ந்து வருகிறோம் என்பது இயற்கையான உண்மை. வாழ்க்கையை சில நபர்களால் தான் சிறப்பாக வாழ முடியுது. மற்றவர்கள் எல்லாம் வாழ்க்கையை நகர்த்தி கொள்ள பழகிட்டோம். என்னதான் நன்றி நகர்த்தி கொள்ள பழகிட்டோம் என சமூக பிரதிபலிப்பில் தோன்றும் கருத்தாக கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலை நிரந்தரமானதா, மாற்றிக்கொள்ள முடியாதா என்று சற்று யோசிச்சா இதில் மறைந்திருக்கும் மாபெரும் உண்மை வெகுவாக எல்லோருக்கும் புலப்படும். அது வேற ஒன்றும் இல்லைங்க. ஒவ்வொருவரின் வாழ்க்கை தரம் என்பது அவர்களின் மனநிலையை பொறுத்தே அமையுது என்ற உண்மைதான். ஒவ்வொரு மனிதருக்கும் அவர்களது வாழ்க்கை பல்வேறு அர்த்தங்களை கொடுக்கும். சிலருக்கு வாழ்க்கை சுவாரஸ்யமாக அமையும், சிலருக்கு வாழ்க்கை விருப்பமற்ற நிலையில் அமையும், உற்சாகமாக அமையும், இன்னும் சிலருக்கு வாழ்க்கை கேள்விக்குறியாக கூட அமையும். எந்த ஒரு மனிதனும் பிறக்கும் போதே அந்த வாழ்க்கை நிலைகளில் பிறந்து விடுதில்லை. சிலர் பிறக்கலாம், என்ன பணக்கார வீட்டில் பிறந்தவங்க பணக்கார குழந்தையாக பிறக்கும். அது எல்லாருக்கும் அது அமையறதில்லை, அது மாறவும் கூடும். இந்த பூமியில பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் அபாரமான சக்திகளை கொண்டும் ஆற்றலை கொண்டும் பிறக்கத்தான் செய்யறான். ஆனா அவர்களது வாழ்க்கை ஓட்டத்தை பல காரணிகள் பல திசைகள்ல இருந்து இழுக்குது. இதுவே அவர்களது வாழ்க்கை முறையில பிரதிபலித்து சமுதாயத்தில் அவர்களை பல வகையான மனிதர்களாக அடையாளம் காட்டுது. வண்ணமயமான வாழ்க்கையை உற்சாகத்துடன் வாழ கற்றுக்கொண்டால் அது உற்சாகத்தில் பிறக்கும் ஆனந்த மனநிலை அவர்களின் அபூர்வ சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி மகிழ்ச்சி பொங்கும் வண்ணங்களுடன் பிரதிபலிக்குது. வண்ணமயமான வாழ்க்கை முறையை பெறுவதற்கு அல்லது பிரதிபலிப்பதற்கு ஒவ்வொரு மனிதனும் அவர்களிடம் உள்ள ஆரோக்கிய எண்ணங்களின் தரத்தை பிரதானமாக பயன்படுத்திக் கொள்ளணும். எந்த பிரச்சனையையும் ஒரு அறிஞர் சொன்னது போல 3 வழிகளை கையாளலாம். பிரச்சனையிலிருந்து விலகலாம் ஒரு வகை, பிரச்சனையை அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம் 2வது, பிரச்சனையை மாற்றலாம், சரி செய்யலாம், இது 3வது. இதை தவிர வேறு எதை செய்தாலும் பலன் இல்லை. பாருங்க, நீங்கள் அதிகம் கவலைப்படும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கவலையை தவிர கோபம், பயம், சுய பரிதாபம், வெறுப்பு, பொறாமை, பதற்றம், சந்தேகம் என எல்லா விதமான எதிர்மறை உணர்வுகள் வந்தாலும் அவை பிரச்சனையை இம்மி அளவு கூட மாற்றப் போவதில்லை. கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? அதை மறு பரிசீலனை செய்யணும். அதாவது என்னன்னா, அது எப்படி தீர்க்கலாங்கிறத பார்க்கணும். மாறாக பிரச்சனையை பற்றிய பிம்பம் தான் பெரிதாகிக் கொண்டே போகும். ஒரு நண்பர் கேட்கிறாரு, சுய கட்டுப்பாடு இல்லாம பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குதா? தப்பித்தல் நிரந்தரமான தீர்வாகுமா என்று கேட்கிறாரு. எது நடந்தாலும் எதிர்மறை எண்ணங்கள் வராமல் இருக்க வழி கிடையாதான்னு கேட்கிறாரு. சுய கட்டுப்பாடு தான் தீர்வு, சந்தேகமே இல்லை. நமக்கு வெளியில என்ன நடந்தாலும் ஒரே மாதிரியான மனநிலையில இருப்பதுதான் நிஜமான பக்குவம். ஆன்மீகம் கற்றுத்தருவதும் இதுதான், மதங்கள் கற்றுத்தருவதும் இதுதான். ஆனா எடுத்த உடனே அந்த நிலையை அடைவது கடினம். அதனால்தான் ஆரம்பத்திலேயே பழகணும். நல்ல எண்ணங்களை வச்சு நம்ம காரியங்களை செய்வதற்கு பழகணும். உதாரணமாக, மது குடிப்பதை விட்டுவிட நினைப்பவங்க முதல்ல அதை குடிக்கும் நண்பர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பது புத்திசாலித்தனம். அவர்களிடையே சேர்ந்துக்கிட்டு நாங்கள் மட்டும் குடிக்க மாட்டேன்னு சொல்றது அவ்வளோ புத்திசாலித்தனம் இல்லை. ஏன்னா அவரை எப்படியாவது அது திரும்ப அதுக்குள்ளே தள்ளிடும். சூழலை தேர்வு செய்தல் ஆரம்ப நிலை கட்டுப்பாடு. முடிஞ்சவரை இதை செய்வதில் தவறில்லை. பல கேடுகளுக்கும் நம்மை சுற்றியிருப்பவர்களின் பண்புகளும் காரணமாவது. ஒரு பிரச்சனையிலிருந்து மீள அந்த சூழலை விட்டு விலக நினைப்பது விவேகம், அறிவுபூர்வமானது. ஆனா பல சமயங்கள்ல இது இயலாதாய் இருக்கலாம். எப்படின்னா, உங்கள் குடும்ப மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. திருமணத்திலிருந்து விலகுவது அவ்வளவு எளிதானதல்ல. உங்கள் படிப்பு, தொழில் போன்றவை தரும் சூழல்களை தேர்வு செய்வதும் அல்லது விலகிச் செல்வதிலும் கடினமானதுதான். பிரச்சனையாக இருப்பதை சீர்படுத்துவதும் மாற்றம் செய்வதும் அடுத்த வழிமுறை.
ஒரு அமைப்பு, ஒரு பப்ளிக் அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, அவர் நிறுவனர் சொல்றாரு, தன் புது வீட்டுக்கு குடியேறிய போது சுற்றுப்புறம் மிகவும் தூய்மைக்கேடாய் இருப்பதை கண்டு மனம் பதறினாரு. நல்ல சுற்றுப்புறத்தில் என்னால் வீடு வாங்க முடியல, ஆனால் கிடைத்த வீட்டின் சுற்றுப்புறத்தை நல்ல விதமாக மாற்ற முடியும் என்று அப்போது நினைத்துக் கொண்டாராம். அந்த சிந்தனை விதையில் துளிர்ந்ததுதான் எக்ஸனோரா அமைப்பு. அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு, சுற்றுச்சூழல் பற்றி சிந்திக்கிற அமைப்பு. விரும்பியது கிடைக்காத போது கிடைத்ததை விரும்பு என்பது ஒரு பிரபலமான வாசகம். காதலித்த ஒரு வாழ்க்கை துணையாக கிடைக்கல, ஆனா மணந்தவரை காதலிப்பதில் என்ன தடை? துல்லியமாக பார்த்தா ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது அக்செப்டன்ஸ் ஏற்பட்டால்தான் மாற்றம் பிறக்கும். எதையும் அதன் சுய விஷயத்துல ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு அதை மாற்ற முயற்சிக்கலாம். பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளுதல் தான் அதை மாற்றுவதற்கான மன வலிமையையும் தரும். ஆங்கிலம் பேச தெரியலையே என்று ரொம்ப தாழ்வு மனப்பான்மை கொள்வதற்கு பதில் முதல்ல அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு ஆங்கிலம் பேச தெரியல, அது ஒரு காரணமாக தான் இருக்குது முன்னேற்றத்துக்கு, அதனால அதை முதல் பழகணுங்கிறது ஒரு ஆர்வம் வரணும். நமக்கு கிடைத்த சூழலுக்கும் வாய்ப்புகளுக்கும் ஆங்கிலம் வசப்படவில்லை, அவ்வளவுதான். ஆனால் அதனால நாம் நம்மை குறைவாக எண்ண தேவையில்லை. இப்படி ஏற்றுக்கொண்டால் எப்படி ஆங்கிலம் பேச கற்கலாம் என்று நம்பிக்கையோடு யோசிக்கணும். ஆக சூட்சுமம் இதுதான். என்னது? முதல்ல தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்களையும் உணர்வுகளையும் விளக்கணும். பிரச்சனையின் நிதர்சனத்தை ஏற்றுக்கொள்ளணும். மாற்ற முயற்சி செய்யணும். மாறுதல் வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி, வெற்றி பெறாவிட்டாலும் அதையும் ஏற்று மீண்டும் மாறுதலுக்கு உட்படுத்துங்கள். அது நமக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை தரும். இந்த தொடர் முயற்சி தாங்க வாழ்க்கை. இதை விருப்பு வெறுப்பு இல்லாமல் செய்வதுதான் பக்குவம். ஒரு செய்கையை விட அந்த செய்கை தொடர்பான எண்ணம் தான் உங்களின் உணர்வுகளை தீர்மானிக்குது. காதலிக்கு காத்திருக்கையில கால் வலிக்கல, அவளே மனைவியான பின் காத்திருந்தால் கால் வலிக்குது. யாருக்கு சமைக்கிறோம் என்பதை பொறுத்து ருசியே மாறுதான். பொய் சொல்லி வாங்கி போனார் என்று தெரிந்ததும் கொடுத்த 100 ரூபாய் பெரிய நஷ்டமாக தெரியுது. நம்பிக்கையுடன் ஒரு செயலுக்கு நல்ல செயலுக்கு நம்பிக்கையுடன் உதவி செய்தால் அதை பார்த்து நம்ம பெருமைப்படுறோம். உதாரணமா பெரிய மருத்துவமனையில் இதய நோய்க்கு சிகிச்சை செய்தால் பெருமையாக உறவினர்கள் அனைவரிடமும் சொல்லுவோம். மனச்சிதைவு வந்ததால் 3ஆம் மனிதருக்கு அறியாமல் சிகிச்சை தருவோம். பாருங்களேன், ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருக்காரு, அவருக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் நாங்கள் அதுக்கு சிகிச்சை பார்க்குறோம்னு சொன்னால் அவருக்கு பெருமையாக, உறவினருக்கு பெருமையாக இருக்குமா. அப்படி ஆகிப்போச்சு உலகம். அதே மாதிரி மனச்சிதைவு, மனசில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது, லேசாக மனக்கோளாறு இருக்குது, அதை பார்க்கறதுக்கு யாருக்கும் தெரியாமல், 3ஆம் மனிதருக்கு தெரியாமல் தான் அதை பார்க்குறாங்க. பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முன் அவற்றை பற்றிய எண்ணங்களையும் சமாளிப்போம். பிரச்சனைகளை பார்க்கும் சிலர் பூதக்கண்ணாடி எண்ணங்கள் நம்மிடம் உள்ளது. பெருசாக பார்க்கறது எல்லாத்தையும். ஒரு சின்ன கஷ்டமாக இருந்தாலும், ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பெருசாக பார்க்கறது. பூதக்கண்ணாடி எண்ணம் கொண்டு பார்க்கக்கூடாது. அவற்றை கையாண்டால் நம் பிரச்சனைகள் பாதிக்கு மேல் காணாமல் போயிருக்கும். அது இல்லாமல் நார்மலாக அது நேச்சுராலிட்டியாக அதை பார்த்தா உண்மை வழங்கும். எண்ணங்கள் பிம்பமாய் என்கிறது என்னன்னா, என்பது நம்முடைய எண்ணங்கள் நம் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக, அதாவது பிம்பமாக அமையுது. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நம் செயல்களாகவும் சூழ்நிலையாகவும் மாறுது என்பதை குறிக்குது. நல்ல எண்ணங்கள் நல்ல பலன்களையும், எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை விளைவுகளையும் தரும். எண்ணங்களின் சக்தி மகத்தானது. அதுவே வாழ்க்கையை வடிவமைக்குது. எதிர்பார்ப்புகள் ஏமாற்றுவதில்லை. யாரிடமும் எதிர்பார்க்க வேண்டும் என்பதுதான் ஏமாந்து விடுறோம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.